எல்லா உள்ள இறைவன் விநாயகர் வணங்குகிறேன். அகத்தியர் சித்தரின் அருள்வாக்கு ஜோதிடத்தை பதிவிடுகின்றேன். 1/5/2024 அன்று குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷிவராசிக்கு இடைப்பெயர்ச்சி ஆகிறார். அங்கு ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்வார். அந்த காலகட்டத்தில் மீனராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தருவார் என்று இந்த பதிவிலே பார்ப்போம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1ஆம் பாதம் முதல் 4ஆம் பாதங்கள் முடிய, ரேவதி 1ஆம் பாதம் முதல் 4ஆம் பாதங்கள் முடிய இந்த 9 பாதங்களை கொண்ட மீனராசிக்காரர்கள் தெய்வீக சிந்தனைகளிலே ஈடுபாடு கொண்டவர்கள். திறமைகளை தேடி தேடி வளர்த்துக்கொள்வீர்கள். எந்த சூழ்நிலையிலும் பரபரப்புக்கு ஆளாகாமல் அமைதியாக இருக்க விரும்புவீர்கள். எதையுமே வித்தியாசமாக சிந்திக்க நினைப்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 1/5/2024 அன்று வரும் குரு பயிற்சி ஒரு வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை உண்டாக்கப் போகிறது. ஒரு ஏற்றுமுக வாழ்க்கையை தரப்போகிறது. இந்த குரு பகவான் வீரியம், தைரியம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் 3ஆம் ஸ்தானத்துக்கு செல்வதால் எந்த காரியத்திலுமே துணிச்சலுடன் செயல்பட்டு காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். எதிலுமே வெற்றி பெறுவீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நேரம் வந்துவிட்டது. குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வீட்டிலே சென்று அமர்கிறார். அந்த சுக்கிரனோ உங்கள் மீனராசியிலே உச்சம் பெறுகிறார். இப்போ இந்த 2 சுபகாரங்களுமே ஒன்றுக்கொன்று வீடு கொடுத்து பரிவர்த்தனை செய்து கொண்டு இருப்பது இந்த ஜோதிடத்திலே மிக சிறப்பான அம்சமாகும். குரு, அதாவது இந்த குருவும் சுக்கிரனும் சேரும்பட பொழுது கோடீஸ்வரத்தை கொடுக்கும் என்றும் ஜோதிட விதி சொல்லுகிறது. இந்த குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம், பலனும் அதிகம் என்றும் ஜோதிட விதி சொல்லுகிறது. இப்போ குரு பார்க்க கோடி தோஷங்கள் நீங்கும், அதே சமயத்தில் கோடி புண்ணியங்கள் கொடுக்கும் என்றும் சொல்லுகிறது. அந்த வகையிலே உங்கள் மீனராசிக்கு 7ஆம் வீட்டை மனைவி ஸ்தானத்தை 5ஆம் பார்வையால் இந்த குரு பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற போது 7ஆம் வீட்டிலே கேது அமைந்திருக்கிறார். அதே நேரத்தில் ஜென்மத்திலே உங்கள் ஜென்மத்தில் ராகு வந்திருக்கிறார். இரண்டுமே சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் இப்போ தோஷங்கள், ராகு தோஷங்கள் அந்த 7ஆம் வீட்டுக்கு மனைவி ஸ்தானத்தில் படுவதால் திருமணம் இதுவரைக்கும் தடைப்பட்டு போயிருக்கும். அந்த திருமணங்கள்லாம் இந்த 1/5/2024 பிறகு குரு நேரடியாக அந்த 7ஆம் வீட்டை பார்க்குறார், அந்த மனைவி ஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் நல்ல வரன் கிடைக்கும், திருமணம் நடக்கும். இந்த குரு பார்வையால் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இயங்கி தவித்தவர்களுக்கு வாரிசு கிடைக்கும். இந்த குரு பயிற்சி காலத்தில் வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கும், சீமந்தம் நடக்கும், குழந்தை பிறக்கும், காதுகுத்தி நிகழ்ச்சிலாம் நடக்கும். இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இந்த குரு பயிற்சி காலத்திலே நடக்கும். கணவன் மனைவிடத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் மனைவி மூலிமா வருமானம் வரும், பணம் சேரும், தாய் விட்டு சேதனை வரும். அந்த குடும்ப பெண்கள் இந்த தடவை நகைகள் வாங்குவீங்க, ஆடம்பர பொருள் வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி சேர்ப்பீங்க. அந்தளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை பயக்கும். அடுத்து உங்கள் மீனராசிக்கு 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பாகிஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அதுவும் மீனராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய 9ஆம் வீட்டை பாகிஸ்தானத்தை குரு பார்க்குறார். 2ஆம் வீட்டுக்கான பொருள் வரவு, பண வரவு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை அந்த 9ஆம் இடத்துல பாகிஸ்தானில் பார்க்கும்போது, பாக்கிய ஸ்தானம் தன்னில் பாங்கான வேளாண் நோக்கின் தாக்கி வணைகளெல்லாம் தகர்ந்து தூள் தூளாக போகும், யோக்கியமாக வாழும் உயிர்நிலை கிட்டும் என்றும், அது மட்டும் இல்லை, பொன்னவன் நலமேறில் நோக்கினால் லாபம் உள்ளான், மாநிலத்திலே ஓங்கி நிற்பான் என்று புலிப்பாணி ஜோதிடம் கூறுகிறது. இப்படி பல ஜோதிட நூல்கள் பல செய்திகளை நமக்கு கொடுக்கிறது. அது அப்படி இருக்கின்ற போது தகப்பனார் ஸ்தானம் அந்த 9ஆம் இடத்திலே தகப்பனார் மூலியமாக இல்லை மூதாதையர்கள் பாட்டனார் சொத்துக்கள் அதன் மூலமாக பண வரவு வரும். பணம் பல வழியில் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் இருக்குது. அது மாதிரி படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூரும் சரி, வெளிநாடு, அயல்நாடு யோகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இளைஞர்களுக்கு உண்டு. மாணவர்கள்லாம் உயர் படிப்பு இருக்குது, வெளிநாடு செல்வீங்க. அக்ரி, பிஹெச்டி, மருத்துவம் இந்த மாதிரி
படிப்புகளுக்கு மேலடைச்சக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல பார்க்கும்போது நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் பிரசித்தி பெற்ற நபராக விளங்கக்கூடிய ஒரு செய்தியை கொடுக்கும், ஒரு இது உண்டு பண்ணும். அதாவது கோவிலுக்கு ஒரு தர்மகர்த்தாவோ அல்லது நியமிக்கப்படலாம், அல்லது ஒரு பெரிய தனக்காரராக நியமிக்கப்படலாம், அல்லது கட்சியில் அரசியலில் ஒரு செல்வாக்கு வட்டம், அந்த மாவட்டம், இந்த கவுன்சிலர் இப்படி பதவியெல்லாம் கொடுக்கலாம். அந்தளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மீனராசிக்காரருக்கு செய்ய போகிறது. அடுத்து பார்த்தா உங்கள் மீனராசிக்கு 9ஆம் பார்வையாக குரு பகவான் 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு ஜோதிட விதி என்ன சொல்லுது, குரு 11 நோக்கில் பார்போற்றும் மேன்மை தரும், விதி என்ன என்றாலும் வெற்றி கொள்ள துணிவு வரும், புது வாழ்வில் இணைந்திடலாம், புத்திரரை பெற்றிடலாம், அதிகார பதவி வந்து சேர்ந்திடுமே. இப்படி காலக்கணிதம் என்ற நூலில் சிறப்பாக எழுதி வைத்துள்ளார்கள். இந்த வகையில் பார்க்கும்போது எல்லா வகையிலும் இந்த மீனராசிக்கு அற்புதமான நேரமாக இந்த குரு பயிற்சி அமைய போதுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த அரசாங்க சலுகை, பதவி, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு இப்படி செல்லக்கூடிய இடமாற்றம் இப்படிலாம் நடக்கும். இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும், நிறைவேறும். அந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி நடக்குது. ராஜயோக வாழ்க்கை வாழ போகிறீங்க. எதிர்பாராத பணம் வந்து சேரப்போகுது. தகுதியான இடத்துல வேலை கிடைக்கும். அதே போல் பொதுவாக இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் உங்கள் ஜென்மத்தில் ராகுவும் 7ல் கேதுவும் 12ஆம் இடத்துல விரைச்சனியும் இருக்குது. இந்த மூன்றுமே அசுபகரங்களாக இருக்கிற காரணத்தினால குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்குங்க. கொடுக்கல் வாங்கல அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிடம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பணம் காசு கொடுக்க வேணாம். அதாவது நண்பர்கள்கிட்ட கொடுக்காதீங்க, அங்கும் பங்காளிகிட்ட கொடுக்காதீங்க. அதாவது கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை, பணம் வந்து பகையை உண்டு பண்ணும், சோறு ஒரே உண்டு பண்ணும். இதை நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு சென்றுவாங்க. அதோட உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்குரிய தெய்வமானது பொருளை வாழையும் வழங்கக்கூடியது, பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது, தனக்காரன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல முருகப்பெருமான் இருக்கார். அந்த முருகப்பானை செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க, பணத்தை வாரி வழங்குவார். நீங்கள் ராஜயோக வாழ்க்கை வாழ போகிறீங்க. கோடீஸ்வரன் ஆகிறதுக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த குரு பயிற்சி உருவாக்கப் போகிறது என்று சொல்லி அகத்திய சித்தர் அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.